வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் 25,000க்கும் அதிகமான கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி படித்தாலும் சரி, எஸ்எஸ்சி, ரயில்வே, சிஏபிஎஃப்ல வரக்கூடிய எக்ஸாம், டிஃபென்ஸில் வரக்கூடிய எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், அந்த மாதிரி நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே டெஸ்ட் இருக்கும். மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே இந்த மாதிரி 4 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட்டை அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்யூஷனுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு 4 கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியலை, அது என்னன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் சொல்யூஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இந்த டெஸ்ட்டெல்லாம் எங்கே இருக்குது, அதெல்லாம் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் இருக்குது. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோவோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறதுல போய் ஆல் இன் ஒன் கோர்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் அன்லிமிட்டட் டாபிக் வைஸ் டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இங்கிலீஷ்க்கு தனியாக, மேத்ஸுக்கு தனியாக, ஜிகேக்கு தனியாக, ரீசனிங்க்கு தனியாக இருக்கும். மொத்தமாக 25,000 கொஷின். அதில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மேத்ஸில் வந்து இன்னும் 1-2 டாபிக் தான் மிச்சம் இருக்குது. மேக்ஸிமம் அதுவுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜிகேவும் ரீசனிங்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அதுவுமே கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இப்போ ஒரு 12,000 கொஷின்ஸ்க்கு மேலே நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் 12,000 கொஷின்ஸ் கிட்ட வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கிலீஷ்ங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா எரர் ஸ்பாட்டிங் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அட்டெம்ப்ட் கொடுக்குறேன், அக்ரி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஷின் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இதில் சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபுல் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிவிட்டு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட ஸ்கோர் என்ன, ரேங்க் என்ன எல்லாமே வரும். ஓகே, இதில் வந்து அன்அட்டெம்ப்ட் தான், நான் இதுலையுமே அட்டன் பண்ணலை. ஸோ இதில் இந்த கொஷினோட சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஃபுல் சொல்யூஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். இதில் வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்கும். ஜிகேக்கு மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஏன்னா ஜிகேல எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை. மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்க்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ மேத்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே வரும் கொஷின்ஸு. ஸோ இந்த மாதிரி தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே வரும். ஸோ நீங்கள் வந்து இதுலேயுமே வந்து சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில டெஸ்ட்டு வந்து கூடிய சீக்கிரமாக ஆட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் வந்து வரப்போகிற எந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த டெஸ்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். அதனால் இதே மாதிரி கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.